என்னை கோயிலுக்குள்ளேயே விடலைங்கிறது. யாருன்னு கேட்டிங்கன்னா, கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட செல்வ பெருந்தகை, காலத்தின் கோலம், ஒரு இந்திய தேசிய கட்சிக்கு தலைவர். இவர் கோயிலுக்கு போனாராம், என்னை விடலைங்கிறாரு. விடலைன்ட்டா நான் கூட நினச்சேன், அதை எப்படி விடாமல் இருக்கலாம்? பட்டியலினத்து மக்கள்லாம் கோயிலுக்கு போகிறதே யாராலையும் தடுக்க முடியாது, அதை எப்படி விட்டாமல்? அதுவும் ஒரு அரசியல்வாதி அப்படின்னா க்யூவில் நின்று கும்பிட்டேன் அப்புறம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்களுக்கு சிறப்பு பூஜை செய்யலை. 2000 ஆண்டுகளாக அந்த பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு ஓவர் நைட்ல தீர்க்க முடியாது. அவர் அதிகாரியும் செய்யணும்னு நினைக்கிறாங்க. நாங்க மக்களோட மக்களா நின்று பார்த்துட்டு வந்தோம். அதனால க்யூவில் நின்று கும்பிட்டா கோயிலுக்குள்ளே விடலைன்னு அர்த்தமா? நீங்கள்லாம் க்யூவில் நின்று கும்பிட்டு கூட தகுதி இல்லாத ஆளுங்க. உங்களுக்கு சிறப்பு பூஜை விஐபி இதுன்னு கொண்டு போய் க்யூவில் நிற்கிறவங்களெல்லாம் மணிக்கணக்கில் காக்க வச்சு உங்களுக்கு 1 மணி நேரம் இதெல்லாம் மாலை மரியாதை கொடுத்து அனுப்பணுமா? அதுக்கு தகுதி இல்லாதவங்க தானே நீங்கள். ஆக அவரை கோயிலுக்குள்ளே போய் விட்டுருக்காங்க. சிறப்பு இது கொடுக்குற அங்கே எல்லா கோயிலையும் இப்போ பார்த்தீங்கன்னா எடுபடி சேகர்பாபு தான் எல்லாருக்கும் லெட்டர் கொடுக்குறாரு. அந்த இவங்களுக்கு அங்கே இருப்பாங்கள்ல ஈஓ, அவங்களுக்கு மந்திரி லெட்டர் கொடுத்துட்டா உள்ளே போய் கொடுத்துட்டாங்கன்னா அவங்கள தனியாக கூட்டிகிட்டு போய் முன்னாடி உட்கார வச்சு மாலை போட்டு இதெல்லாம் பண்ணுவோம். இதுக்கு தகுதி இல்லாதவர். அப்போ நீங்கள் ஏன் உங்களுக்கு சேகர்பாபுக்கும் உங்களுக்கு என்ன தகராறு? நீங்கள் 2 பேரும் தான் தோஸ்தாச்சே, கூட்டாளிகளாச்சே. சவுக்கு சங்கர் வீட்டில் தூய்மை பணியாளர் வச்சு இதெல்லாம் கொட்டினது நீங்கள் 2 பேரும் சேர்ந்து கூட்டணி தானே பண்ணீங்க. இப்போ என்னாச்சு? சேகர்பாபுட்ட ஒரு லெட்டர் வாங்கிட்டு போயிருந்தால் நேரம் உங்களை உள்ளே விட்டுருப்பாங்களே, ஏன் வாங்கலை அப்படின்னா 2 பேர்த்துக்குள்ளே ஏதோ மோதல். ஆக அவர் க்யூவில் நின்று இது பண்ணது அது முருகல் செய்த செயல்.